அடியே பாத்தியா? எகுத்த வீட்டுக்காரி என்ன ஆட்டம் போட்டா. அவனை பாத்தியில எகுத்த வீட்டுக்காரன அவன் என்ன ஆட்டம் போட்டான். இப்ப பாரு, கடவுள் நல்ல நேரம் பார்த்து கூலி கொடுத்துட்டாங்க. ஆட்டமா ஆடுனாங்க பாத்தியில. அதான் ஓவரா ஆடுனாக்கா இந்த நிலைமை தான். என்னன்னே தெரியலடி. கடவுள் எங்க குடும்பத்தை ரொம்ப சோதிச்சு பாக்குறாரு. ரொம்ப பண கஷ்டமா இருக்கு, மன கஷ்டமா இருக்கு, சண்டை சச்சரவா இருக்கு. என்னன்னே தெரியல. கடவுள் ஏதோ சோதனை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. பாப்போம், எல்லாம் மாறுதான்னு சொல்லி பாப்போம். அடி வாங்கடி என் சக்காலி தேவலா. உன் குடும்பத்துல எதனா ஒண்ணு நடக்குதுன்னா மட்டும் கடவுள் சோதனை கொடுக்கறாரு. அடுத்தவங்க வீட்டுல எதனா ஒண்ணு நடக்குதுன்னாக்கா கடவுள் கூலி கொடுத்துட்டாரு. எவ்வளவு ஒரு ஈன புத்தி இல்ல. தனக்கு நான் தான் எதை களவட்டுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி உனக்கு வந்தா வலி, அடுத்தவனுக்கு வந்தாக்கா அது என்ன சலியா? உனக்கு வந்தா ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னி. என்ன பண்றதுன்னு தெரியல. மக்களுடைய மனநிலை இவ்வளவு கீழ்த்தரமா மாறிக்கிட்டு இருக்கிறத நினைச்சு பார்த்தா வேதனையா இருக்கு. ஐயா வைகுண்டர் சொல்லி வச்சிருக்காரு, அதே ஒரு காலகட்டம் அதே சூழ்நிலை தான் நடந்துகிட்டு இருக்குது. மக்கள்கிட்ட ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் சண்டை சச்சரவு பொறாமை போர்க்குணம் தான் அமைஞ்சிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஐயா வைகுண்டர் ஐயா அப்பவே சொல்லி வச்சாரு. அதே மாதிரிதான் நடந்துகிட்டு இருக்குது. மனிதம் இங்க இருக்காது. கூடிய சீக்கிரம் எல்லாமே மாறிடும். எல்லாரும் அடிச்சு புடிச்சுக்கிட்டு சாவுற ஒரு சூழ்நிலை தான் கண்டிப்பா வரும். நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. அது நடக்கும் போதுதான் புரியும். இப்ப பேசுறவனா பைத்தியக்காரன்னு தெரியும், நடக்கும் போது கண்டிப்பா புரியும்.